வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் பயங்கர சூடு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா திமுக அதுக்கு மாற்று அதிமுக அப்படிங்கிற நிலைமை மாறி இப்போ தாவேக்கேங்கிற ஒரு புதிய கட்சி மக்களுடைய வரவேற்பு பெற்றுட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி லாஸ்ட் எலெக்ஷனில் 8% மேலே ஓட்டு பெற்று ஒரு மாநில கட்சி அந்தஸ்தா இப்போ இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் களத்தில் இருக்குது. 4 முனை போட்டினே சொல்லலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் யாருக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய வரும். நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஆட்சி அமைக்கிறதுக்கு மொத்தம் 118 தொகுதி தேவை, பெரும்பான்மையில் தேவை, வெற்றி பெறணும். அப்படி வரலன்னா கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து யார் அதிகபட்சம் 118 தொகுதியில் இருக்காங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்கப்படணும். ஒருவேளை யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல, கூட்டணி கட்சியோடு சேர்ந்து கூட யாருக்குமே கிடைக்கல அப்படின்னா என்ன நடக்கும்னா தொங்கு சட்டமன்றம் தான் நடக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் பகிர்ந்துகிட்டே இருப்போம். தொங்கு சட்டமன்றம் அப்படின்னா என்னன்னா, ஒரு தேர்தலில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா அங்கே தான் தொங்கு சட்டமன்றம் நடக்கும். யாருக்கு, அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஆட்சி அமைக்கணும்னா 118 தொகுதி கண்டிப்பாக தேவை. யாருக்குமே 118 தொகுதி அமையல அப்படின்னா அவங்க கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 118 கிடைச்சதுன்னா அவங்க ஆட்சி அமைக்கலாம். இப்போ இருக்கிற தேர்தலில் களத்தை பொறுத்தவரையிலும் திமுக ஒரு 164 தொகுதியில் தனித்து போட்டிடுறாங்க. அதிமுக 167 தொகுதியில் தனித்து போட்டிடுறாங்க. ஒருவேளை அவங்க 118 தொகுதி ஜெயிக்க முடியல அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட சேர்த்து ஆட்சி அமைப்பாங்க. கூட்டணி கட்சிகளோட சேர்ந்தும் கூட 118 இவங்களுக்கும் கிடைக்கல அவங்களுக்கும் கிடைக்கலன்னா அதுதான் தொங்கு சட்டமன்றம். யாராவது இன்னும் மீதி இருக்கவங்க வேற கட்சியினரோ யாராவது இல்லை சுயேட்சையாக நின்று ஜெயிச்சவங்களோ யாராவது ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். இதுக்கு பேர் தான் தொங்கு சட்டமன்றம். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தவரையிலும் அப்படி தொங்கு சட்டமன்றம் அமையுமானால் அதற்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா மிகப்பெரிய கூட்டணிகள்லாம் உருவாகி இருக்கு. இவங்க தனித்து அந்த கட்சி 118 தொகுதியில் ஜெயிக்க முடியலனா கூட கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 118 சட்டமன்றத்தை அவங்க வெற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் சில சூழ்நிலைகள் மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. என்னன்னா நாம் தமிழர் கட்சி, தாவேக்கா இவங்கெல்லாம் ஓட்டை பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் சொல்ல முடியாது, மக்கள் ஆதரவு அவங்களுக்கு கிடைச்சி அவங்க ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தனிப்பெரும்பான்மையாக ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசியலில் இப்போ இருக்க சூழ்நிலை எது வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். அப்படிதான் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ யார் வேணால் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒருவேளை இப்போ தொங்கு சட்டமன்றத்தில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ என்ன நடக்கும்னா மற்ற கட்சியினுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படும். யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அவங்களுக்கு ஆதரவு தேவைப்படும். அப்போது ஆதரவு தரும்போது என்ன நடக்கும், குதிரை பேரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாராவது இப்போ ஒரு 117 தொகுதி ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க, ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஆதரவு தேவைணும்னா அவங்க யாரையாவது ஒருத்தர் செலவுவாங்க. ஏதாவது ஒரு கட்சியோ இல்லை சுயாட்சி நின்றவங்களையோ ஆதரவு சொல்லி கேட்பாங்க. அப்போ குதிரை பேரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த தொங்கு சட்டமன்றத்தில் இருக்கும். அடுத்தது, ஒருவேளை யாருமே இல்லாத சமயத்தில் கூட ஆளுநர் யார் இருக்கிறதே அதிகமாக ஜெயிச்சிருக்காங்களோ அவங்கள ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் கூப்பிடுவார். அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்குள்ளாட்டியும் அவங்க தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து காட்டணும். அடுத்தது, யாருமே அதுப்பையும் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, யாருமே ஆதரவும் கொடுக்கல அப்படிங்கிற சமயத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு மீண்டும் எலெக்ஷன் நடக்கிறது கூட ஒரு வாய்ப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இந்த தொங்கு சட்டமன்றத்தில் இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலை அது அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி தான். இருந்தாலும் ஊடகத்தில் தொங்கு சட்டமன்றம் வந்துருங்கிற மாதிரிலாம் நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ இருக்க சூழ்நிலை கிடையவே கிடையாது. அதுதான் உண்மை. நன்றி.